தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய த கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ வேலூரிலே மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ஏன்பா, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டம் வேலூரில் நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக த கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோன்னு சொல்கிறியே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதாவது டென்ட்டு கொட்டாயெல்லாம் போட்டு பிரச்சார வாகனத்தை கொண்டு போய் அந்த டென்ட்டு கொட்டாக்குள்ளே நிறுத்தி அதில் ஒருத்தர் ஏறி மைக்கை பிடிச்சி பேசுகிறாரு அப்படின்னா இதை எப்படி நம்ம நிர்வாகிகள் கூட்டம்னு சொல்ல முடியும்? த கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ தானே சொல்ல முடியும். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வேலூர் பக்கத்துல எங்கேயுமே விமான நிலையம் இல்லாதனால விஜய் அவர்கள் பிரைவேட் ஜெட்டை பிடிச்சி போகாம தன்னுடைய கார்லேயே சென்னையில் இருந்து கிளம்பி ரோடு மார்க்கமாக வேலூர் நோக்கி விரைகிறார். அப்படி விரையும் போது ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. अरे दीवानो कहाँ से आया मैं हूँ कौन, अरे दीवानो मुझे पहचानो कहाँ से சும்மா நாலு இடத்துக்கு போகணும் வரணும், மாடி படிக்கட்டு ஏறணும் இறங்கணும். விஜய் அவர்கள் போய்கிட்டே இருக்காரு. எந்தவித பாதுகாப்பு முன்னெடுப்புகளும் இல்லாம தற்குறிங்க வண்டியில கையில செல்போனை வச்சுக்கிட்டு ஒரு கையில வண்டியை ஓட்டிக்கிட்டு விஜய வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கானுங்க. விஜயை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வ மிகுதியில் ஒரு தற்குறி வண்டியை கீழே போட்டு நடுரோட்டில் விழுந்து வாருது. விழுந்து வாரினது மட்டும் இல்லாமல் அடி எங்கப்பட்டிருக்கு. கூட வந்தவனுக்கு என்னாச்சு, வண்டி கீழே விழுந்து உடஞ்சிருச்சே, வீட்டில் வண்டி வாங்கி கொடுத்த ஆத்தா அப்பே நம்மளை காரி துப்புவாங்களே, செருப்பை கலட்டி அடிப்பாங்களே அப்படின்ற அந்த அறிவு கூட இல்லாமல் கீழே விழுந்து வாரின கையோட எந்திரிச்சு நின்று விஜய் போகிற அந்த வாகனத்தை பார்த்து ஒருத்தன் கையெடுத்து கும்பிடுறான் அப்படின்னா இவனுங்களை தற்குறின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலூர் தான். வேலூரில் தான் அதிகபட்சமான டிகிரி வெயில் கொளுத்தியது அப்படின்னு நம்ம நியூஸ்லலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த வேலூரில் விஜய் அவர்கள் வருகிறார் அப்படின்னு உச்சி வெயிலில் காத்துக்கிட்டு இருந்த இந்த தற்குறி கூட்டம் அந்த வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுனால ஜோம்பி கூட்டமாக மாறி விஜய் அவர்களுடைய வாகனம் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் கூட்டமாக வெறி பிடிச்சி விஜயை வந்து துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி, தாவேக்கால இருக்கக்கூடிய ஆண் தற்குறிகள் தான் வெயில் அடித்து மண்டை குழம்பி மெண்டலாகி ஜோம்பிஸா மாறி திரியிறாங்க அப்படின்னு பார்த்தா தாவேக்காவில் இருக்கக்கூடிய பெண்கள் சொல்கிறாங்க பாருங்க, நாங்கள் வந்து விஜயை பார்க்குறதுக்காக நேற்று காய்ச்சல் அடிச்சுது, அதை கூட பொருட்படுத்தாமல் வந்திருக்கோம். எனக்கு 2 குட்டி பாப்பாங்க இருக்குங்க, அந்த 2 குட்டி பாப்பாங்களையும் நாங்கள் வீட்டில் விட்டுட்டு விஜயை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படிங்கிற இந்த முயற்சியில் எங்களுடைய உயிரே போனால் கூட நாங்கள் அதை பொருட்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது. எனக்கு ஃபீவர் இருந்தாலும் நான் அவரை பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கேன். வீட்ல அடம் முடிச்சுட்டு நாங்க வந்துட்டோம். விட்டுட்டு வந்திருக்கேன். நான் 2 குட்டி பாப்பாங்க இருக்காங்க, 2 பேரையும் வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். நான் எங்க உயிர் இங்கே போகுதுன்னா கூட அது அவருக்காக போகணும்னா ரொம்ப சந்தோஷமா ஏத்துப்போம். நான் ஏமா உன் உயிர் போயிருச்சுன்னா உன்னையே நம்பி இருக்கிற அந்த 2 குட்டி பாப்பாங்களுடைய நிலைமை என்ன? அந்த அளவுக்கு உங்களுக்கு திரை கவர்ச்சி, குழந்தைகள் வந்து நாளைக்கு நம்ம உயிரோடு இல்லாமல் பரிதவிச்சாலும் பரவாயில்ல, வாழ்க்கை முழுவதும் அம்மா இல்லாமல் அந்த குழந்தைகள் வளர்ந்தாலும் பரவாயில்ல, நம்ம விஜயை பார்த்துட்டு செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த கூட்டத்துக்கு வர்றதுல அப்படி என்ன உங்களுக்கு பெருமை? பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்?
ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு பாப்பா சொல்லுது, எனக்கு இன்னைக்கு பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன், நான் வந்து தளபதியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக பிராக்டிக்கலாவது இதுவாது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு நான் வந்துட்டேன். நான் எப்போ வேணாலும் படித்து மார்க் வாங்கிக்கலாம், பிராக்டிக்கல் எக்ஸாம் எழுதிக்கலாம், ஆனால் தளபதியை வந்து ஒரு தடவை தானே பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா சொல்லுது. தாரண்யா, நான் வந்து அக்ஸிலியம் காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், பிஎஸ்சி ஜுவாலஜி. நான் வந்து காலேஜ் இன்னைக்கு லீவு, தளபதியை பார்க்கணும்னு வந்து எனக்கு வந்து பிராக்டிக்கல் நடக்குது. எனக்கு வேணாம், பிராக்டிக்கல் வேணாம், மார்க் வேணாம், எனக்கு தளபதியை பார்த்தா போதும். அந்த இதுல படிப்புலனா இன்னொரு நாள் நான் பார்த்துப்பேன், மார்க் எடுத்துப்பேன், எல்லாம் பண்ண முடியும். ஆனா தளபதி எனக்கு விட்டா என்னால் எப்பயுமே பார்க்க முடியாது. அதனால தளபதிக்காகவே நான் எனக்கு வந்திருக்கேன். இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவரில் ஒருவராக இருக்கக்கூடிய ஐயா காமராஜர் அவர்கள் கல்வி கண் திறந்தவர். கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் பள்ளிக்கூடங்களை திறந்தவர். அவரை கொள்கை தலைவராக வைத்துட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, குழந்தைகள் வராதிங்க, முதியவர்கள் வராதிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி படிக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞிகள் வராதிங்க, உங்களுடைய எக்ஸாமை கட்டடிச்சிட்டு வந்து ஒன்றும் தளபதியை பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு இந்த தற்குறிகளை சொல்லி திருத்துறது யாரு? விஜய் வந்து வேலூருக்கு தன்னுடைய ரேஞ்ச் ரோவர் கார் மூலமாக சென்று கொண்டிருக்கிறாரு. பின் சீட்டில் அமர்ந்து போயிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் காரை நிறுத்திட்டு பின் சீட்டில் இருந்து இறங்கி ஃப்ரண்ட் சீட்டுக்கு மாறுறாரு. அப்படி மாறும்போது தன்னோடு பாதுகாப்புக்கு வந்த ஒரு பாதுகாப்பு வீரரை அப்படியே அம்போன்னு ரோட்ல விட்டுட்டு கார் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவர் பின்னாடியே ஓடுறாரு. டே என்ன விட்டுட்டு போறீங்கடா அப்படின்னு. காரை நிறுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த கார்ல ஏறி அவர் வந்து பின்னாடி போறாரு. அப்போ விஜய்க்கு தன்னை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிற புரிதலே இல்லை. தான் கூட வந்தவன் கார்ல ஏறல அப்படிங்கிற சுதாரிப்பு கூட இல்லாத இந்த விஜய் நாளைக்கு 8 கோடி தமிழ் மக்களுடைய தலையெழுத்தை மாத்தி ஒரே கிளியா கிழிக்க போறாரா? ஒரு பக்கம் விஜய் வந்து சென்னையிலிருந்து வேலூர் நோக்கி விரைந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் விஜயை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு இந்த தாவேகா தற்குறிகள் முண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. காவல்துறை தரப்புல இருந்து 4990 பேருக்கு தான் அனுமதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாஸ் வைத்திருக்கிற நபர்களை மட்டும்தான் நாங்கள் உள்ள விடுவோம் என்று காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனால் காவல்துறையுடைய பாதுகாப்பு இது எல்லாத்தையுமே மீறி இந்த தாவேகா தற்குறிகள் தவ்வி ஏறி குதிச்சு அந்த டென்ட் கொட்டாக்குள்ள புகுந்த காட்சிகள் சமூக ஊடகங்கள்ல காட்டு தீயா பரவிக்கிட்டு இருக்கு. கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி தான் நாம் தமிழர் கட்சியினுடைய மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு திருச்சியில் நடந்தது. ஒரு மாநாடு எப்படி நடக்க வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக அது அமைஞ்சுது. அது நடந்து முடிஞ்சு 2 நாள் கூட ஆகல. குரங்கு மாதிரி கம்பில ஏறி தவறதா இருக்கட்டும், டிவிக்கே தளபதி அப்படின்னு கதறி கொண்டு அந்த டென்ட் கொட்டாயை நோக்கி ஜோம்பிக்கல் மாதிரி இவனுங்க ஓடுறதா இருக்கட்டும், இது மாதிரியான காட்சிகளை பார்க்கும் போது இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தற்குறிகள் தமிழ்நாட்டை பிடித்த சாபக்கேடு என்றுதான் தோன்றுகிறது. ஒரு வழியா விஜய் காரில் இருந்து வந்து அந்த பிரச்சார வாகனத்தில் ஏறிட்டாரு. சரிப்பா, பிரச்சார வாகனத்துக்கு வந்துட்ட, கூட்டத்தையும் கூட்டியாச்சு, வந்து பேச வேண்டியதானே. நான் எப்படி வருவேன்? என்ன பண்ணணும்? டேய், என்னை பற்றி பில்டப்பாக போய் ஏதாவது பேசுங்கடா, அப்போ தான்டா நான் மேலே ஏறி வருவேன் அப்படின்னு விஜய் சொல்ல, அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் வந்து தர்மத்தின் தவ புதல்வனே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவா, வா, தர்மத்தாயின் தவ புதல்வரே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவா, தலைவா, வா, தலைமை ஏற்க வா, தலைமை உரைத்தா. வாங்கின காசுக்கு மேல கூறாண்டா கொய்யா அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வேலூரில்
இதோ உங்கள் முன்னால். காசாடா முக்கியம், கூவல் தாண்டா முக்கியம், அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன் அப்படின்னு ராஜ்மோகன் அவர்களை பார்த்து எனக்கு மட்டும்தான் தோணுச்சான்னு தெரில. ஒரு வழியாக ஸ்கிரிப்ட் பேப்பரோடு மேலே ஏறி வந்த விஜய் ஒரு குட்டி கதையோட அவருடைய பேச தொடங்குறாரு. ஒரு ஜல்லிக்கட்டு காளை ஒன்று 4 ரோடு இருந்திருக்கு. அந்த 4 ரோட்டுடைய மையப்பகுதியில் ஜல்லிக்கட்டு காளை நின்றுருக்கு. அந்த ஜல்லிக்கட்டு காளையை நின்னதுனால அந்த ரோடுன்றது ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. யாருமே அந்த ரோட்டில் வர முடியல, போக முடியல. யாராவது ஒருத்தர் அந்த ஜல்லிக்கட்டு காளையை அடக்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் அங்கே இயல்பு நிலை திரும்பும் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால அங்கே இருக்கிறவங்க, நான் இதுக்கு முன்னாடி எத்தனை காளைகளை அடக்கியிருக்கேன் தெரியுமா, நான் போய் பாரு அந்த ஜல்லிக்கட்டு மாட்டை என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு நிறைய அனுபவம் மிக்கவங்க போய் அந்த காளையை அடக்க முடியாமல் போயிடுது. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இந்த ஜல்லிக்கட்டு காளையை அடக்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுக்கிட்டு இப்படியே நடந்து போனானா. போய் அந்த ஜல்லிக்கட்டு காளைகிட்ட டொன்டோடாய் அப்படின்னு அதை எடுத்து காட்டினானா. அந்த புல்லை 2 பக்கம் பாக்கெட்டில் வச்சுருந்த புல்லை. அந்த ஜல்லிக்கட்டு காளை அடடா நமக்காக புல் கொண்டு வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிருச்சான். அதாவது அங்கே இருந்தவன் எவனுக்குமே தெரிலையாம் அந்த ஜல்லிக்கட்டு மாடு வந்து பசினால தான் அங்கே நின்றுட்டு இருந்திருக்கு அப்படின்னு. அதனால் அந்த புல்லை கொடுத்து ரொம்ப சாமர்த்தியமாக அந்த ஜல்லிக்கட்டு மாட்டை கூட்டிகிட்டு போய் மேய விட்டுட்டானா அந்த சின்ன பையன். அங்கே இருந்த பெரியவங்களுக்கெல்லாம் மாட்டை அடக்கணும்னு நினச்சி என்னென்னமோ பண்ணவங்களுக்கெல்லாம் அசிங்கமாக போயிடுச்சான். சின்ன பையன் எந்த அளவுக்கு யோசித்து செயல்பட்டுருக்கிறான், நம்ம வந்து பெரியவங்களாக இருந்து ஒன்றுமே பண்ண முடியலன்னு. அந்த சின்ன பையன் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தமிழக வெற்றி கழகம் தான். குட்டி கதை நல்லா இருக்குல்ல? ஆனால் விஜய் சொன்ன கதை 100க்கு 100 உண்மை. அந்த குட்டி பையன் தான் தமிழக வெற்றி கழகம். ஏன்னா ட்ரௌசர் போட்டவன் தானே கட்சியில் இருக்கிறான். எல்லாருமே 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்கூல் பசங்க தானே, அவங்களுக்கு ஏது ஓட்டு? விஜய் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு, அந்த குட்டி பையன் தான் டிவிக்கு, அந்த டிவிக்கு தான் அந்த குட்டி பையன். அப்படியே தொடர்ந்து பேசின விஜய் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று நினைவு கூர்ந்து பேசுகிறாரு. அந்த பத்திரிகையாளர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட இந்த மாதிரி வந்து தமிழக வெற்றி கழகம் மற்ற கட்சியெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ எல்லாருமே எங்களுடைய நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. நீங்கள் நண்பர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் சம்பவத்துக்கு எப்படி சார் என் மேலே பழிய தூக்கி போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி கிட்டத்தட்ட அழுகிற வரைக்கும் போயிட்டார் மனுஷன். ரொம்ப வந்து எமோஷ்னலாக இருந்துச்சு. இந்த அழுகையெல்லாம் ஸ்கிரிப்டில் இல்லைப்பா, ஐயோ அது வந்து உள்ளேருந்து வந்த அழுகை. இந்த அழுகையை வந்து இதுக்கு முன்னாடி நீ நடித்த திரைப்படங்களில் காட்டியிருந்தன்னா நீ மிகப்பெரிய அளவில் ஒரு நடிகனாக இருந்திருப்ப. இந்நேரம் உங்ககிட்ட ஸ்டேட் அவார்டு இருந்திருக்கும், சென்ட்ரல் அவார்டு இருந்திருக்கும், ஃபிலிம்ஃபேர் அவார்டு இருந்திருக்கும். உன்னுடைய சக நடிகர், உன்னுடைய போட்டியாளரான அஜித்குமார் அவர்கள்ட்ட 4 ஃபிலிம்ஃபேர் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட ஒன்று கூட இல்லை. ஏன்னா உனக்கு அழுகவே வராது அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சகர்கள் உன்னுடைய நடிப்பை பார்த்து குறை சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, விஜய் அவர்கள் ஒரு சிறந்த நடிகர். அதை வந்து நான் இன்றைக்கி நான் ஒத்துக்கிறேன். நான் எவ்வளவோ விஜய் திரைப்படங்களை பார்த்து அவர் பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன், நாக்கு மேலே பல்ல போட்டு பேசியிருக்கேன். ஆனால் விஜய் ஒரு நல்ல நடிகன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டே ஆகணும். சரி 41 பேர் செத்ததுக்கு நீ காரணம் இல்லைன்னு சொல்ல வரியா? சரி நீ காரணம் இல்லை. காரணம் இல்லைன்னா நீ அவசரமாக கிளம்பி சென்னைக்கு ப்ரைவேட் ஜெட்டை பிடிச்சி ஓடினதுக்கான காரணம் என்ன? அப்படி நீ ஓடும்போது ஏர்போர்ட்டில் உன்னை வழிமறித்து ஒரு பத்திரிகையாளர் சார் 30 பேர் செத்துட்டாங்க சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டப்ப அங்கே நின்று நீ பதில் சொல்லியிருக்கலாம். நானும் இதுக்கு ஒரு காரணம் தான், ஏதோ நடக்கக்கூடாது நடந்துருச்சு, பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கம் நாங்கள் நிற்போம் அப்படின்னு நீ சொல்லியிருந்தா நீ ஒரு நல்ல மனுஷன். ஆனால் அம்போன்னு இருக்கிறவன் எல்லாரையும் அப்படியே விட்டுட்டு கட்சியோட மாச கணக்கில் தலைமறைவானீங்களே. நீ கரூருக்கு வர்றேன்னு சொன்ன டைம் 12, ஆனால் நீ வந்தது 7 மணிக்கு. கிட்டத்தட்ட நீ 7 மணி நேரம் தாமதமாக வந்த ஒரே காரணத்தினால தான் கிட்டத்தட்ட 41 பேர் வாழ்க்கையை இழந்தான். உயிரோடையே இன்னைக்கு அவன் இல்லாமல் போனதற்கு நீ ஒரு முக்கிய காரணம். அப்படிங்கிறப்ப ஓ மேலே தானே குற்றம் சொல்ல முடியும். ஆளுகிற அரசாங்கம் போதுமான பாதுகாப்பு கொடுக்கல, போதுமான காவல்துறை அதிகாரிகளை கொடுக்கலன்னு அவங்க மேலேயும் நம்ம குற்றச்சாட்டு வைக்கலாம். ஆனால் நீ வந்து 12 மணிக்கே சொன்ன நேரத்துக்கு வந்து அந்த மக்கள்கிட்ட நீ பேசிட்டு போயிருந்தனா இத்தனை உயிரிழப்புகள் நடந்திருக்குமா? மக்களும் நானும் வேற இல்லை, ரத்தமும் சதையும் மாறி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி நீ அழுகிறது எதை குறிக்குதுன்னா உன்னுடைய இயலாமையை குறிக்குது. அரசியலுக்கு
நீ வந்து லாய்க்கு இல்லாத ஆள், நீ இதுக்கே தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னா இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சவால்களை எப்படி சமாளிக்க போற? ஆனா அவசரமா பின்னங்கால் பிடனியில் பட அன்னைக்கு ஓடி போயிட்டு இன்னைக்கு வந்து பழைய தூக்கி என் மேல போட்டுட்டாங்க அப்படின்னு புலம்புறது எந்த விதத்துல நியாயம்? நீ மட்டும் சொன்ன நேரமான 12 மணிக்கு கரூர்ல இருந்திருந்த அப்படின்னா இந்த 41 பேர் செத்திருக்க மாட்டான். ஏன்னா காலையில 7 மணிக்கு கூடின கூட்டம் சாயங்காலம் 7 மணி வரைக்கும் 12 மணி நேரம் டாய்லெட்டுக்கு போகாம தண்ணி குடிக்காம சாப்பிடாம பாவம் கஷ்டப்பட்டு உன்னை பார்க்கணும்னு நின்றுக்கிட்டு இருந்தவனை கால் கடுக்க நிற்க வச்சு இப்படி 41 பேரை பலி கொடுத்துட்டு இன்னைக்கு நல்லவன் மாதிரி கண்ணில் கண்ணீர் விட்டு நாடகம் போடுறது மக்களுக்கு மத்தியில் எடுபடாது. இந்த கண்டென்ட்டை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு எனக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம் இருந்தது. ஏன்னா கண்ணீர் விட்டு ஒரு மனுஷன் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே அழுகிறான், அதை வந்து நம்ம ட்ரால் பண்ணி ஒரு வீடியோவாக போடுறது நல்லா இருக்காது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எது தெரியுமா இந்த வீடியோவை நான் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய தூண்டுதலாக இருந்துச்சு? சீமானவர்களை நக்கல் பண்ணுறேன், கிண்டல் பண்ணுறேன், நையாண்டி பண்ணுறேன் அப்படின்னு சீரியஸாக டிஎம்கேக்கும் டிவிகேவுக்கும் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. சில பேர் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறாங்க. எது சீமான் அண்ணன் வந்து வாண்டலாக வண்டியில் வந்து ஏறுறாரா? அதே மாதிரி டிவிகேவுக்கு போட்டி டிஎம்கே தான்றதும் மக்களுக்கு தெளிவாக தெரியும். அப்படி இருக்கும்போது நாம் ஏதாவது பேசினா வாண்டடா சில பேர் வந்து வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஆமாம், வாண்டடா சில பேர் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு குரல் கொடுக்குறாங்க. சீரியஸாக ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருக்கும் போது இங்கே காமெடிக்கெல்லாம் இடம் இல்லை பாஸ். இதெல்லாம் மக்களுக்கு தெளிவாக தெரியும். நீ சீமானவர்களை பற்றி ரொம்ப லேசாக ரொம்ப தரைக்குறைவாக மறைமுகமாக நீ கலாய்ச்சிட்டு போவ, நாங்கள் மூடிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு போவோமா? சீமானவர்கள் ஒரு காமெடி பீஸு, சீமானவர்கள் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறாரு அப்படின்னு அவரை மறைமுகமாக விமர்சிக்கிறிய நீயே. சீமானவர்களை நீ அரசியல் கட்சி தொடங்கின புதுசில் கூப்பிட்டு வச்சு ஆலோசனை கேட்டது நீயா இல்லை சீமானா வாண்டடாக வந்து வண்டியில் ஏறினாரா? அண்ணே, உங்களுக்கு 15 வருடம் அரசியல் அனுபவம் இருக்குது, நான் புதுசாக ஒரு கட்சி தொடங்குறேன், வாங்க வந்து நம்ம 2 பேரும் பேசுவோம் அப்படின்னு அவர்கிட்ட 3 மணி நேரம் பேசியிருக்கிறேன். அவர் வந்து கடந்து வந்த பாதை 15 ஆண்டுகளாக அவர் சந்தித்த அடக்குமுறை இது எல்லாத்தையுமே உன்ட்ட சொல்லியிருக்கிறார். அவர்கிட்ட கேட்குற வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவரை பற்றியே மாநாட்டில் நம்மளை பயமுறுத்துறாங்க, நம்மளை மிரட்டுறாங்க. அரசியலுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி அழகிய மீன்கள் சுற்றி திரியக்கூடிய குளம் இல்லை, அது நிறைய முதலைகள் இருக்கக்கூடிய ரொம்ப கொடூரமான இடம் அப்படின்லாம் நம்மளை பயமுறுத்துனாங்க, மிரட்டி பார்த்தாங்க. நீயா கூப்பிட்டு வச்சு அண்ணன் சீமானவர்கள்ட்ட ஆலோசனை கேட்டுட்டு அவர் உன்னுடைய நல்லதுக்காக ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து கவனமாக வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன அறிவுரையை நீ பின்பற்றிருந்தேன்னா இந்த 41 பேர் செத்துருப்பானா? இந்த கரை, இந்த இரத்த கரை உன்னுடைய கையில் படிஞ்சிருக்குமா? அப்போது நீ நல்லா இருக்கணும், நீ நடத்த போகிற கட்சி நல்லா இருக்கணுன்றதுக்காக உன்னை சந்தித்து ஒரு 3 மணி நேரம் உனக்காக அவர் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு, பேசியிருக்காரு. அவர்கிட்ட வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு அவரையே நல்லா முதுகில் குத்திட்டு இன்னைக்கு வந்து அவரை பற்றி நக்கல் பண்ணிக்கிட்டு நையாண்டி பண்ணிக்கிட்டு இவ்வளோ தூரம் தைரியமாக பேசுகிற நீ அண்ணன் சீமானவர்கள்னு அவருடைய பேரை குறிப்பிட்டு பேசுறதுல உனக்கு என்ன தயக்கம், என்ன பயம்? உனக்கு கூடுற கூட்டம் கூமுட்டை கூட்டம், எங்களுக்கு கூடுகிற கூட்டம் கொள்கைக்காக கூடக்கூடிய கூட்டம். 2 லட்சம் நாற்காலிகள் போட்டோம் நாம் தமிழர் கட்சியினுடைய மாற்றத்திற்கான மக்களின் மாநாட்டில், ஒன்று கூட உடையலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்தவன் எவனுமே உன் கூட்டத்துக்கு வர்ற மாதிரி தற்குறிகள் இல்லைன்னு அர்த்தம். எவனுமே தண்ணி அடிச்சுட்டு வந்து ஒன்றை நேரில் பார்க்கணுன்னு வந்தவன் இல்லைன்னு அர்த்தம். கொள்கைக்காக கூடின கூட்டம்னு அர்த்தம். ஓன் மாநாட்டில், ஓன் கட்சி மாநாட்டில் 16,000 சேர்கள் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு தற்குறி கூட்டத்தை வழிநடத்துகிற உனக்கே இவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு கொள்கை கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய எங்களுடைய அண்ணன் சீமானவர்களுக்கு எவ்வளவு இருக்கும்? நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை ஒவ்வொரு தாவேகா தற்குறிகளுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. இந்த காணொலியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.